இது ஒரு தரமான படம்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. அவர் படம் குறைஞ்சபட்சம் எல்லா படமும் பார்த்துட்டேன். என்கிட்ட லிஸ்டே இருக்குது. அந்த படத்துல எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் 80, 83, 84, 85, 86 நான் ஸ்கூல் பருவம். நான் லவ் பண்ணது மோகன் படத்தை வச்சு தான் லவ் பண்ணேன். இது உண்மைதான். என் மனைவி வந்து 9th ஸ்டாண்டர்டு, நான் வந்து 10th ஸ்டாண்டர்டு, ஹையர் செகண்டரி ஸ்கூலு. இந்த படம் வந்து விதின்னு எடுத்துக்கலாம். விதின்னு ஒரு படம் வந்து பாலாஜி படம், சுரேஷ் படம். அது அந்த படத்தை பார்த்து நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு அடுத்தது வந்து சென்டிமெண்ட்டாக கிளிஞ்சிகள் படம்லாம் நிறைய பார்த்துருக்குறேன். ஆர் சுந்தரராஜ படத்தில் ஒரு படம் மிஸ் பண்ணுறதில்ல. அப்படிலாம் இருந்த மோகன் இந்த படத்தில் வித்தியாசமான கேரக்டரில் தந்தை மகளுக்கு சென்டிமெண்ட்டாக அனுப்பிச்சிக்குது. உண்மையிலே வந்து நிறைய படத்தில் நான் கடைசி கிளைமேக்ஸில் வந்து பயணங்கள் முடியல இறந்துருவா போல. கிளிஞ்சல்கள் அதே மாதிரி தான் இருக்கும். அப்படிலாம் பார்க்காம இதில் வந்து இவர் எல்லாரையும் அழ வச்சிட்டார். ஆடியன்ஸை அழ வச்சிட்டார், திருப்பி அழ வச்சிட்டாரு. ஏன்னா மகனுடைய சென்டிமெண்ட்ல எல்லாரும் அழ வச்சிட்டாரு. ஒரு பெண்ணை எல்லாருமே வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணு பிறந்தா மகாராணி பிறந்துச்சுன்னாங்க. அந்த மாதிரி பெண்ணை பெற்ற எல்லா அப்பாக்களும் இந்த படத்தை கண்டிப்பா வந்து பார்க்கணும். தாத்தால இருந்து தாய்மார் தான் எல்லாருமே பார்க்கணும். ஒரு பொண்ணு மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்காங்க. பிள்ளைங்க மேல உயிரை வச்சிருப்பாங்க. பொண்ணு பையன் எல்லாமே ஒண்ணுதான். எல்லாரும் மேல உயிரை வச்சிருப்பாங்க. ஆனா இது வந்து முழுக்க முழுக்க குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட படம். ஒரு அப்பா ஒரு பொண்ணு மேல எவ்வளவு அளவுக்கு பாசம் வச்சிருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு தத்ரூபமான படம். இதுல வந்து மோகன் சார் நடிப்பு நீங்க வேற லெவல்ல பாக்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த சாரோட நடிப்பு இது ஃபுல்லா ஆக்ஷன்ல இருப்பாரு. பிளஸ் மகளோட பாசத்துல இருப்பாரு. இந்த மகளே சாங் கேட்டீங்கன்னு வச்சுங்க, அது உண்மையை சொல்றேன், அந்த அளவுக்கு இருக்காங்க. இது எல்லா மக்களும் அந்த சாங் கேட்கணும். ஒரு பெத்த மகளை பெத்த தகப்பனார் எல்லாருமே அந்த பாட்டை கேளுங்க. தான் பொண்ணு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கலாம்னு தெரியும். அப்புறம் என்னன்னா, ஒரு பொண்ணு மேல எந்த அளவுக்கு கவனம் இருக்கணும்ன்றதும் நீங்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சட்டத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு படிக்கிற பசங்கள் எல்லாருக்கும் சட்டம் தெரியணுன்றது இதுல அதிகமான கருத்துக்களும் சொல்லியிருக்காரு. அதிக டைலாக்கும் இருக்குது. அதனால மக்கள் வந்து நம்ம மோகன் சாருக்கு பேர ஆதரவு தரணும். விஜயஸ்ரீ டைரக்ட் சாரு இன்னும் பல படங்கள் வெற்றி படங்கள் கொடுக்கணும். மோகன் சாரு இதை விட இன்னும் பல படங்கள் வெற்றி படங்கள் வரணும் என்று இந்த அரா டீம் சார்பாக இந்த டீம்ல ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன நேம் ஆர்டிஸ்ட் பிளஸ் விஜயஸ்ரீ டைரக்ட் சார் கூட நான் சின்ன ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால எல்லோரோட சப்போர்ட்டும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்ன்றது எல்லாரும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ஆமா, இது வரைக்கும் அவர் ஆக்ஷன் படம் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் படம். ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் a வெரி டிஃப்ரெண்ட் மூவி. எனக்கு தெரிஞ்சு இதை விட இட்ஸ் வெரி குட் மூவி. இது வரைக்கும் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். 2 வாட்டி பார்க்கலாம். என்னங்க சாங்லாம் சூப்பர் ஹிட். 2 இருக்குது, பட் 2மே சூப்பர் ஹிட் சாங்ஸு. பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ட்விஸ்ட் இருக்குது. லாஸ்ட்டில் தான் அது தெரியும். ஆமாம், லாஸ்ட் வரைக்கும் இட் வில் கிவ் யூ கெஸ்ஸிங். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மோகன் சார் மறுபடியும் நடிச்சிருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா. படம் நல்லா இருக்கு. இல்லை, ஆக்ஷன் ஸ்டோரி வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காரு. ஆமாம் பண்ணியிருக்கிறாரு. த்ரில்லர் படம்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இது ஒரு வித்தியாசமான கம்பேக்கிங்காக இருக்குது. இன்னும் நல்லா நிறைய எதிர்பார்க்குறோம். மோகன் சார்கிட்ட வந்து இன்னும் நல்லா வேறு விஷயங்கள்லாம் அதிகமாக எதிர்பார்க்குறோம். படம் ஆனால் நல்லா இருக்குது, பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். சாங்ஸ் வந்து இந்த அப்பா மகள் பாட்டு ஒரு பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. மற்ற பாட்டு வந்து தெரியல. அப்பா மகள் பாட்டு கதை வந்து அதாவது வந்து இந்த வருஷம் இப்போ இருக்கிற தலைமுறைகள் வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிறாங்க. அதை பற்றி நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுக்கணும். அதன் மூலிமா இருக்கிற அதாவது வந்து இந்த மாத்திரைகள் மெடிக்கலில் ஏற்படுற அந்த குளறுபடிகள், அதன் மூலிமா வர லாபங்கள், இதுதான் வந்து பார்க்குறாங்க. டூ கே கிட்ஸ்க்கு வந்து இப்போ இருக்கிற தலைமுறை தான் தெரியுது. மோகன் சார்ன்றது வந்து ஒரு 25 நிமிஷம் 1990 அதோட வந்து அவருடைய பயணங்கள் வந்து நிறுத்தி வச்சிருந்தார். இப்போ மறுபடியும் புதுசாக வரும்போது வந்து புதுசாக இளைய தலைமுறைக்கு வந்து அவருடைய சாங்ஸை தான் வந்து மெயினாக வந்து கேட்டு இதை வந்து அவர் பாடினதா அவரோட இதான்ட்டு வந்து ஒரு ஐடி பண்ணியிருக்கிறாங்க. பண்ணிவிட்டு இதை வந்து பார்க்க வராங்க. இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி படம் இது. ஒரு பொண்ணுங்களை எப்படி பாதுகாக்கணும் அது மாதிரி நல்லா கரெக்டாக எடுத்திருக்காங்க. இந்த பொண்ணு பாசம் சென்டிமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் இந்த ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். 2 சாங் சூப்பராக இருக்குது.